A plain slab of thickness L and thermal conductivity K is heated with the fluid on one side P. Okay, இந்த சைடு பாருங்க, இந்த சைடு வந்து P, இந்த சைடு வந்து Q. எதை வச்சு நான் சொல்றேன், டெம்பரேச்சர் வந்து என்ன சொல்லிட்டாங்க, TP TQன்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ இந்த சர்ஃபேஸை Qன்னு சொல்லலாம், இந்த சர்ஃபேஸை Pன்னு சொல்லலாம். ஓகே, அந்த இந்த Pங்கிற சர்ஃபேஸை ஒரு ஃப்ளூயிட் வச்சு ஹீட் பண்றாங்க. ஓகேவா. ஸோ is maintained at and on one side and the other side Q is maintained at a constant temperature TQ of 25 degrees Celsius. ஓகே, ஒரு சைடை வந்து ஒரு ஃப்ளூயிட் வச்சு ஹீட் பண்றாங்க, அதர் சைடு வந்து சம் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகுது. அந்த கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் எவ்வளோ, 25 டிகிரி செல்சியஸ். ஓகே, as shown in the figure. The fluid is at 45 degree Celsius. இந்த ஹீட் பண்ற fluid எந்த டெம்பரேச்சர்ல இருக்கு அப்படின்னா 45 degree Celsiusல இருக்கு. And the surface heat transfer coefficient H is 10 watt per meter square Kelvin. Okay, ஒரு fluid to solid heat transfer க்கு இந்த heat transfer coefficient இருக்கும். அந்த heat transfer coefficient வேல்யூ எவ்வளவு இருக்கு, 10 watt per meter square Kelvin. ஓகே, அது கொடுத்துட்டாங்க. The steady state temperature TP in degree Celsiusல கேட்டுறாங்க of the side which is exposed to the fluid. எந்த சைடு வந்து fluidோட எக்ஸ்போஸ் ஆயிருக்கு, PP. அப்ப என்ன கேக்குறாங்க, டெம்பரேச்சர் ஆஃப் P in degree Celsius தான் கேக்குறாங்க. ஓகே, எல்லா கிவன் டேட்டாவும் கொடுத்துட்டாங்க. சால்வ் பண்ணலாமா. திக்னஸ் என்னன்னு சொல்லிட்டாங்க டயக்ராம்ல, L is equal to 20 centimeter, K value 2.5 watt per meter Kelvin. Next, இந்த சர்ஃபேஸோட டெம்பரேச்சர் TQ வந்து 25 டிகிரி செல்சியஸ்னு சொல்லிட்டாங்க. இந்த சர்ஃபேஸோட டெம்பரேச்சர் TP தான் என்னன்னு கேட்குறாங்க. நெக்ஸ்ட், ஃப்ளூயிடோட டெம்பரேச்சர் 45 டிகிரி செல்சியஸ் அண்ட் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட் வந்து 10ன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, எப்படி சால்வ் பண்ணலாம்னு பாருங்க. ஃபர்ஸ்ட், டோட்டலாக எத்தனை டெம்பரேச்சர் இருக்கு, 3 டெம்பரேச்சர் இருக்கு. இப்போ நான் கண்டக்ஷன் த்ரூ ஒன் டைமென்ஷனல் ஸ்டெடி ஸ்டேட் கண்டக்ஷன் ஈக்குவேஷனை நான் இப்போ பிரித்து எழுத போகிறேன் பாருங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் நான் இந்த டோட்டலாக எத்தனை ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், டெம்பரேச்சர் T இன்ஃபினிட்டி, இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குமா, இந்த ரெசிஸ்டன்ஸ் என்னது 1/HA. நெக்ஸ்ட், இந்த டெம்பரேச்சர் TP, இதுக்கு இடையில ஒரு கண்டக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, அந்த கண்டக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் L/KA. நெக்ஸ்ட் டெம்பரேச்சர் TQ. ஓகே, நான் ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு டெம்பரேச்சரை கம்பேர் பண்ணிட்டு ஒரு ஈக்குவேஷன் எழுதுறேன். அடுத்து இந்த ரெண்டு டெம்பரேச்சரை கம்பேர் பண்ணிட்டு ஒரு ஈக்குவேஷன் எழுதுறேன். ரெண்டும் ஈக்குவல் பண்ணிட்டு நான் சால்வ் பண்றேன். ஓகே, பாருங்க. ஃபர்ஸ்ட் T இன்ஃபினிட்டி மைனஸ் TP அப்படின்னு நான் எழுதுனேன்னா என்னென்ன எத்தனை ரெசிஸ்டன்ஸ் இருக்கு எனக்கு, ரெண்டு டெம்பரேச்சருக்குள்ள ஒரே ஒரு ரெசிஸ்டன்ஸ், அது கன்வெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ். ஸோ அது மட்டும் எழுதுனா போதும், 1/HIA. இது எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னு நான் அசியூம் பண்றேன்னா, இந்த ரெண்டு டெம்பரேச்சர் எடுக்கிறேன். இதெல்லாம் டீட்டெயிலாக ஆல்ரெடி கான்செப்ட் பார்த்துருப்போம். ஸோ TP மைனஸ் TQக்கு என்ன ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, L/K. இந்த மாதிரி எழுதலாமா, ஏன்னா ஹீட் டிரான்ஸ்ஃபர் ரேட் வந்து எல்லா இடத்துலையுமே கான்ஸ்டன்ட். கரெக்டா. ஓகே, இப்போ நான் இந்த மாதிரி எழுதிட்டேன். இப்போ நான் ரெண்டு சைடும் ஈக்குவேட் பண்ணிட்டு இதில் TP தான் நமக்கு அன்னோன் வேல்யூ, மீதி எல்லாமே எனக்கு கிவன் வேல்யூ. இதை வச்சு சால்வ் பண்ணிடலாம். ஓகே, ஏரியா கேன்சல் பண்ணிடலாம், ஏன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஏரியா இருக்கு. ஓகே, இப்போ நான் இந்த ஈக்குவேஷனை மாற்றி எழுதுறேன். HI இன்ட்டு T infinity minus TP is equal to K divided by L into TP minus TQ. Okay, HI value எவ்வளவு கொடுத்திருக்காங்க, 10 watt per meter square Kelvin. T infinity 45 degree Celsius minus TP. Thermal conductivity of the slab 2.5 watt per meter Kelvin சொல்லி கொடுத்திருக்காங்க. Divided by length of the value வந்து 20 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. நம்ம இப்படியே 20 சப்ஸ்டிட் பண்ணலாமா, பண்ணக்கூடாது. எதனால அப்படின்னா, நம்மளோட யூனிட்ஸ் எல்லாமே பேசிக் யூனிட்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ணிடணும். பேசிக் யூனிட்ஸ் கன்வெர்ட் பண்ணிட்டு, அப்படி இல்லைன்னா எல்லா யூனிட்டுமே சேம் லெவல்ல இருக்கணும். இப்போ கேவோட வேல்யூ வந்து வாட் பர் மீட்டர் கெல்வின் இருக்கும். ஸோ இந்த இடத்துல மீட்டர்னு போட்டால் தான் இந்த யூனிட் கேன்சலேஷன் ஆகும். ஓகேவா. ஸோ லென்த் நான் 20 சென்டிமீட்டரை 0.2 மீட்டர்னு எழுதிக்கலாமா. இப்போ இந்த 0.2 மீட்டர் தான் நான் இங்கே சப்ஸ்டிட் பண்ணணும். இன்ட்டு TP மைனஸ் TQ 25 டிகிரி செல்சியஸ். ஓகேவா. இப்போ இதை சால்வ் பண்ணுங்க. இந்த பாயிண்ட்டுக்கு பாயிண்ட்டை கேன்சல் பண்ணிடலாம். இந்த 2 நான் அந்த சைட் மல்டிப்ளை பண்ணிடுறேன். 20
45 minus TP equal to 25 into PP minus 25. Sir, 2.5 sir. அதாவது இங்க ஒரு 10 power minus 1 இங்க ஒரு 10 power minus 1 கேன்சல் பண்ணிட்டேன். ஓகே சார். இந்த பக்கம் 2 மல்டிப்ளை 2 மல்டிப்ளை பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் இதை 5 ஆல கேன்சல் பண்ணாமா, இது 4 5 ஆர் 20, 5 5 ஆர் 25. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப்ல இந்த 4 நான் மல்டிப்ளை பண்றேன். 4 into 45 எவ்வளவு வரும்? 180. 180 minus 4 TP equal to 5 TP minus 125. 125. நான் இந்த 125 நான் இந்த சைடு கொண்டு வந்துறேன். So 180 plus 125 equal to 5 TP plus 9 4 TP. So 9 TP equal to 305. 305. TP equal to 33.889 degrees Celsius. Question என்ன கொடுத்திருக்காங்க? Heat is generated uniformly in a long solid cylindrical rod. Uniformly generated அப்படின்னா என்னது? இன்டர்னலா ஹீட் ஜெனரேட் ஆகுது யூனிஃபார்மா. ஓகே, லாங் சிலிண்டர் ராடுன்னு சொல்லிட்டாங்க. இந்த லாங் சிலிண்டர் ராட டயாமீட்டர் வேல்யூல கொடுத்துட்டாங்க 10 சென்டிமீட்டர் 10 mm. இதை நான் மீட்டர் கன்வெர்ட் பண்ணேன்னா என்ன வரும் எனக்கு? 0.01 meter. Next, at the rate of 4 into 10 power 7 watt per meter cube, heat is generated uniformly. And the heat generate ஆகிற ஹீட்டோட வேல்யூ என்ன? 4 into 10 power 7 watt per meter cube. இப்போ நம்ம யூனிட் வச்சே சொல்லிடலாம். இது என்ன ஹீட்? ஹீட் ஃபிளக்ஸா இல்ல ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ரேட்டா, ஹீட்டா இல்ல நெக்ஸ்ட் என்ன இருக்கு? இன்டர்னல் ஹீட்டா? Q dot G ன்னு படிச்சிருப்போம். QG ன்னு இன்டர்னல் ஹீட் ஜெனரேஷன். அந்த ஹீட் ஜெனரேஷனோட யூனிட் என்ன இருக்குன்னா வாட் பர் மீட்டர் கியூப். ஓகே, ஸோ அதோட வேல்யூ எவ்வளோ இருக்கு? 4 into 10 power 7 watt per meter cube. Next, the thermal conductivity of the rod is 25 watt per meter Kelvin. Thermal conductivity of the rod is 25 watt per meter Kelvin. Okay, under the steady state, the temperature difference between the center and the surface of the rod. என்ன கேக்குறாங்க? சென்டர்ல இருக்க டெம்பரேச்சர் T center and surface T surface, இந்த ரெண்டு டெம்பரேச்சருக்கும் இடையில உள்ள டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் என்னன்னு கேக்குறாங்க. ஓகேவா? என்ன கேக்குறாங்க? TS minus TC. இப்போ TS அதிகமா இருக்குமா TC அதிகமா இருக்குமா? TC. Yes sir. TC எதனால? ஹீட் ஜெனரேஷன் சென்டர் பாயிண்ட்ல தான் சார் அதிகமா. இன்டர்னல் ஹீட் ஜெனரேஷன் கான்செப்ட்ல சென்டர்ல தான் வந்து மேக்ஸிமம் டெம்பரேச்சர் இருக்கும். அது மட்டும் இல்லாம சர்ஃபேஸோட ஃபார்தஸ்ட் தள்ளி தான் வந்து இந்த ஹையஸ்ட் டெம்பரேச்சர் இருக்கும். ஸோ கொஸ்டின்ல என்ன கேட்குறாங்க? டைரக்டா அவங்க டிஃபரன்ஸ் சொல்லி கேட்டாங்க. ஓகேவா? இதுதான் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லிருக்காங்க. இது எப்படி சால்வ் பண்ணலாம்? இந்த மாதிரி ஒரு ஃபார்முலா படிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்கா? ஹீட் கண்டக்ஷன் வித் ஹீட் is ஜெனரேஷன் equal to T1 plus QG by 4K into R square னு படிச்சிருப்போம். அதாவது இன்டர்னல் ஹீட் ஜெனரேஷன் ஃபார் த சிலிண்ட்ரிக்கல் கோஆர்டினேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டா ஃபார்முலா சொல்லியிருப்பேன். ஓகே, இந்த TSங்கிறது என்ன டெம்பரேச்சர்? சர்ஃபேஸ் டெம்பரேச்சர். T1 அப்படிங்கிற டெம்பரேச்சர் என்னது? சென்டர் டெம்பரேச்சர். ஓகேவா? QG னா இன்டர்னல் ஹீட் ஜெனரேஷன், K தெர்மல் கண்டக்டிவிட்டி, R வந்து ரேடியஸ் ஆஃப் த சிலிண்ட்ரிக்கல் ராட். ஓகே, அவங்க क्वेश्चनல என்ன கேக்குறாங்க? இந்த TS minus T1 இந்த வேல்யூ தானே கேக்குறாங்க, டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ். நமக்கு இந்த given டேட்டாலாம் இருக்கு அப்படினா நம்ம டைரக்டா சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாமா? ஓகே, சோ TS minus T1 நான் T1 அந்த சைடு எடுத்துறேன். பேலன்ஸ் என்ன இருக்கும்? QG divided by 4K into R square. ஓகே, QG வேல்யூ எவ்வளோ? 4 into 10 power 7 divided by 4 into thermal conductivity value 25 into radius square. கொஸ்டின்ல என்ன கொடுத்திருக்காங்க? டயாமீட்டர் தான் கொடுத்திருக்காங்க. Diameter. சோ டயாமீட்டர் ரேடியஸா கன்வர்ட் பண்ணேன் அப்படினா 5 mm 0.005 மீட்டர் வரும். ஓகே, இந்த இடத்துல சப்ஸ்டிட்யூட் பண்றேன். 0.005 ஹோல் ஸ்கொயர். இதை சால்வ் பண்ணா 4 4 கேன்சல் ஆயிரும். ரிசல்ட் என்ன வருது? சால்வ் பண்ணிட்டு சொல்லுங்க. 10
10 degree Celsius. Okay, one-dimensional heat conduction takes place across the phase 1 and 3 of a composite slab. ஒரு composite slab அப்படின்றது கொடுத்திருக்காங்க. இதுல வந்து steady state one dimensional heat conduction takes place அப்படின்னு சொல்லிட்டாங்க across the phases 1 and 3. So 1 to 3 இடையில some heat transfer நடக்குது. 1 and 3 of a composite slab. Composite slab தான் ஒன்றும் இல்லை, different materials இருக்கு. So ஏங்கிறது ஒரு மெட்டீரியல், பிங்கிறது ஒரு மெட்டீரியல், consisting of slabs A and B in perfect contact. Perfect contact இருக்கு, அதாவது எந்த ஒரு negligible அதாவது ரெசிஸ்டன்ஸ் எதுவுமே இல்ல, பெர்ஃபெக்ட்டா கான்டாக்ட்ல இருக்கு as shown in the figure, where Ka and Kb denote the respective thermal conductivities. So Ka அப்படிங்கிறது இந்த மெட்டீரியலோட thermal conductivity, Kbங்கிறது இந்த மெட்டீரியலோட thermal conductivity. Using the data as given in the figure, the interface temperature T2 in degree Celsius is. கொடுத்திருக்க டேட்டா வச்சுட்டு இந்த T2 அப்படிங்கிற டெம்பரேச்சரை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேவா? ஸோ நமக்கு கொஷின் இந்த கிவன் டேட்டா தான், இந்த டயக்ராம் தான் கொஷின். ஓகே, எப்படி சால்வ் பண்ணலாம்? 1.39. சேம் மெத்தட். இந்த டெம்பரேச்சர் தெரியும், இந்த டெம்பரேச்சர் தெரியும், இன்டர்ஃபேஸ் டெம்பரேச்சர் தெரியாது. ஸோ ஃபர்ஸ்ட் நான் இதோட ரெசிஸ்டன்ஸ் டிராப் பண்றேன். ஸோ T1 இடையில ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, அந்த ரெசிஸ்டன்ஸ் என்னது? கண்டக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் A. நெக்ஸ்ட் T2 அதுக்கு இடையில ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, கண்டக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் B. ஸோ இது வந்து LA by KA ஏரியா, LB by KB ஏரியா. கரெக்டா? இதான நம்மளோட ரெசிஸ்டன்ஸ். ஓகே, இப்போ நான் கம்பேரிசன் பண்றேன். ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு டெம்பரேச்சரையும் அடுத்து இந்த ரெண்டு டெம்பரேச்சரையும் கம்பேரிசன் பண்றேன். ஸோ கம்பேரிசன் பண்ணும்போது T1 மைனஸ் T2 இது கீழே ஒரே ஒரு ரெசிஸ்டன்ஸ் தான் இருக்கு. ஸோ LA டிவைடட் பை KA இன்டு ஏரியா இஸ் ஈக்குவல் டு T2 மைனஸ் T3 LB டிவைடட் பை KB இன்டு ஏரியா. ஓகே, ஏரியா கேன்சல் ஆயிரும். நெக்ஸ்ட் டெம்பரேச்சர், கிவன் டெம்பரேச்சர் பாருங்க. T1 வந்து 130 டிகிரி செல்சியஸ் மைனஸ் T2 அதான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ T2 அப்படியே வச்சுக்கலாம். ஈக்குவல் டு T2 தெரியாது, T3 30 டிகிரி. ஓகே, இப்போ இந்த லென்த் எவ்வளோ? ஏவோட லென்த்து 0.1 மீட்டர் கொடுத்துட்டாங்க. ஸோ 0.1 டிவைடட் பை தெர்மல் கண்டக்டிவிட்டி ஆஃப் A இஸ் 20. Same length of the B material is 0.3 divided by thermal conductivity is 100. Okay, நான் இதை simplify பண்றேன். எப்படி பண்ணலாம்? 20 divided by 0.1 into 130 minus T2 equal to 100 divided by 0.3 into T2 minus 30. Okay, இப்போ cross multiplication பண்றேன். cross multiplication பண்ணும்போது என்ன வரும் எனக்கு? 6 into 130 minus T2 equal to 10 into T2 minus 30. Next in the 6 product பண்ற 6 into 130 780. கரெக்டா? 6T2 equal to 10T2 minus 300. Next is 6T2 நான் இந்த சைடு கொண்டு வரேன். So 780 plus 300 equal to 10T2 plus 6T2. So 1080 equal to 16T2. T2 value will be 67.5. 67.5. புரிஞ்சா? Question என்ன கொடுத்திருக்காங்க? A hollow cylinder has length L, inner radius R1, outer radius R2 and thermal conductivity K. Hollow cylinder அப்படின்னா என்னது? சேம் பைப்பு தான் வந்து hollow cylinder. கரெக்டா? ஸோ ஒரு hollow cylinder இருக்கு, அதோட லென்த் எவ்வளோன்னு சொல்லிட்டாங்க? Lன்னு சொல்லிட்டாங்க. இன்னர் ரேடியஸ் R1 அண்ட் அவுட்டர் ரேடியஸ் இஸ் R2. R1 R2 மென்ஷன் பண்ணிட்டாங்க. thermal conductivity of the material is K. Thermal resistance of the cylinder for radial conduction. So thermal resistance of the cylinder in radial condition என்னது?
இது டைரக்ட் ஃபார்முலா 1 divided by 2 pi KL ln of R2 by R1. கரெக்டா இது ஆப்ஷன்ல இருக்கான்னு பாருங்க. இந்த ஆப்ஷன் First option. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஓகே, இந்த stick sleeve of outer radius R0 equal to 1 mm covers a wire radius R equal to 0.5 mm. என்ன சொல்லிருக்காங்க? a plastic sleeve of outer radius. ஒரு பிளாஸ்டிக் ஸ்லீவ் இருக்கு. So 1.37. A plastic sleeve of outer radius R0 equal to 1 mm covers a wire radius. So ஒயரோட ரேடியஸ் கொடுத்தாங்க. சம் ஒயர் இருக்கு. அந்த ஒயரோட ரேடியஸ் வந்து R equal to 0.5 mm. இது வந்து ஒரு பிளாஸ்டிக் ஸ்லீவால கவர் பண்ணிருக்காங்க. அந்த பிளாஸ்டிக் ஸ்லீவ் ஓட டோட்டல் ரேடியஸ் எவ்வளவு? ரேடியஸ் ஆஃப் ஸ்லீவ் 1 mm. 1 mm. Carrying electric current. அந்த ஒயர் வந்து some electric current கேரி பண்ணுது. The thermal conductivity of the plastic is 0.15 watt per meter Kelvin. Plastic ஓட thermal conductivity என்ன? பிளாஸ்டிக்னா என்னது? ஸ்லீவ். ஓகேவா? 0.15 watt per meter Kelvin. The heat transfer coefficient on the outer surface of the sleeve exposed to air is 25 watt per meter square Kelvin. So heat transfer coefficient with outer எவ்வளவு இருக்கு? 25 watt per meter square Kelvin. Due to the addition of the plastic cover, the heat transfer from the wire to the ambient will, அதாவது இதுக்கப்புறம் நான் பிளாஸ்டிக் கவர் அடிஷன் பண்றேன், அப்ப ஹீட் டிரான்ஸ்ஃபர் என்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகே, இது கிரிட்டிக்கல் ரேடியஸ் ரிலேட்டட் ப்ராப்ளமா? Yes, sir. ஓகே, ஒயர் அப்படிங்கிறது சிலிண்ட்ரிக்கல் கோஆர்டினேட். சோ கிரிட்டிக்கல் ரேடியஸ் H by என்ன K. வரும்? Sorry. K by H. K by H. Yes. K value is 0.15 divided by H value 25. So இதை சால்வ் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்? 6 into 10 6 power into minus 10 3. power minus 3. 6 into 10 power minus 3. minus 3 meter. So இது 6 mm னு சொல்லிடலாமா? Yes, sir. Okay, so critical radius is 6 mm. A cylindrical uranium fuel rod of radius 5 mm. Some cylindrical fuel rod, uranium fuel rod னு சொல்லிட்டாங்க. So cylindrical coordinates-ல சால்வ் பண்ணனும். இதோட ரேடியஸ் வந்து 5 mm. In a nuclear is generating heat at a rate of 4 into 10 power 7 watt per meter cube. Okay, some heat generate பண்ணிட்டே இருக்கு. So இது internal heat generation concept. QG is 4 into 10 power 7 watt per meter cube. The rod is cooled by a liquid. இந்த ராட, இந்த நியூக்ளியர் ராட சம் லிக்விட வச்சு கூல் பண்றாங்க. கூலிங் வந்து கன்வெக்ஷன்ல வந்துரும். ஏன்னா லிக்விட் வச்சு நம்ம கன்வெர்ட் பண்றோம். ஸோ அதோட கன்வெக்டிவ் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட் எவ்வளவுன்னு சொல்லிட்டாங்கன்னா H is equal to 1000 watt per meter square Kelvin. ஓகே, at 25 degree Celsiusனா அந்த கூல் பண்ண போற லிக்விடோட டெம்பரேச்சர் எவ்வளவு இருக்கு? 25 degree Celsius. Okay, next at steady state the surface temperature of the rod. இப்படி கூல் பண்ற அப்படின்னா அந்த ராடோட சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. ஓகே, இப்போ இதுக்கு முன்னாடி சம் கன்வெக்ஷனுக்கு ஹீட் ட்ரான்ஸ்ஃபருக்கு சம் ஃபார்முலா இருக்கு. நான் அது டிஸ்கஸ் பண்ணிருக்க மாட்டேன். H into A minus TS minus H into AS. ஓகேவா? நம்ம 4 இயர் லா ஆஃப் ஹீட் கண்டக்ஷன் பார்த்திருப்போம். கரெக்டா? Q equal to KA minus KA. minus KT. இந்த மாதிரி இருக்கும். இது வந்து கண்டக்ஷனுக்கு, இது கன்வெக்ஷனுக்கு வந்து இந்த மாதிரி நியூட்டன்ஸ் லா ஆஃப் கூலிங் அப்படின்னு சொல்லுவாங்க. H into AS TS minus T infinity. ஓகேவா? ஓகே, இப்போ இதுல வந்து ஹீட் ஜெனரேஷன், இன்டர்னல் ஹீட் ஜெனரேஷன் கரெக்டா? ஸோ இன்டர்னலா ஹீட் ஜெனரேட் ஆகுறது கண்டக்ஷன் த்ரூ கண்டக்ஷன் மூலமா சர்ஃபேஸ்க்கு வருமா? Yes, sir. Yes, sir. ஏன்னா சாலிட் பார்ட்டிகல்ஸ், ஸோ பிசிக்கல் கான்டாக்ட்ல இருக்கு, டைரக்டா வந்து வந்துடும். இந்த சர்ஃபேஸ்க்கு அப்புறம் எனக்கு வந்து கன்வெக்ஷன் நடக்கும். எதனால? லிக்விடால கூல் பண்றோம். ஸோ இங்க சென்டர்ல இருந்து எவ்வளவு ஹீட் எனக்கு இங்க வந்திருக்கோ அதே அளவுக்கு ஹீட் தானே ஃப்ளூயிடுக்கு போகும். ஹீட் டிரான்ஸ்ஃபர் ரேட் அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட் அப்படின்னு படிச்சிருப்போம். கரெக்டா? Yes, sir.
ஸோ அப்போ நான் வந்து Q கண்டக்ஷன் வந்து Q கன்வெக்ஷனுக்கு ஈக்குவல்னு சொல்லிடலாமா? ஓகே, Q கண்டக்ஷனுக்கு ஃபார்முலா என்ன? minus KE ஓகே, dt. இதுல வந்து இன்டர்னல் ஹீட் ஜெனரேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் QG இன்ட்டு வால்யூம் அப்படின்னு போடலாமா? Yes, sir. ஓகே, இப்போ Q கன்வெக்ஷனை H இன்ட்டு AS TS மைனஸ் T இன்ஃபினிட்டின்னு போடலாம். ஓகே, வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் என்ன ஃபார்முலா? QG அப்படியே இருக்கும். இதோட வால்யூம் எப்படி கண்டுபிடிக்கலாம்? பைடியலா? Yes. பை பை 4 ஆர் பை ஆர் ஸ்கொயர் இன்ட்டு எல். Yes, sir. கரெக்ட் தானே? பை ஆர் ஸ்கொயர் இன்ட்டு லென்த் இஸ் ஈக்குவல் டு H இன்ட்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த சிலிண்டர் என்னது? ஏன்னா கன்வெக்ஷன் வந்து சர்ஃபேஸ்ல தான் 2 pi நடக்குது. RH 2 pi r. 2 pi RL 2 pi r L into length ts minus t infinity. ஓகே, இப்போ இந்த லென்த் லென்த் கேன்சல் பண்ணிடலாமா? Yes, sir. அதே மாதிரி இந்த ரேடியஸ்ல ஒரு ரேடியஸ் கேன்சல் பண்ணிடலாமா? பையும் பையும் கேன்சல் பண்ணிடலாமா? இப்படி கேன்சல் பண்றதுல இருந்து நான் ஒரு ஃபார்முலா எழுதுறேன். QG into R equal to 2H into TS minus T infinity. அதாவது நான் சிம்பிளிஃபை பண்ணிக்கிறேன் என்னோட ஈக்குவேஷனை. இப்போ இதான் என்னோட ஈக்குவேஷன். இதுல என்ன கேட்டிருக்காங்க அவங்க? இந்த மாதிரி கண்டிஷன்ல இந்த TS கண்டுபிடிக்கணும். வந்து எனக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ இத மத்த டேட்டாஸ் எல்லாம் இருக்கா? இன்டர்னல் ஹீட் ஜெனரேஷன் எவ்வளோ? 4 into 10 power 7 இன்ட்டு ரேடியஸ் எவ்வளோ? 5 mm. ஸோ நம்ம மீட்டர்ல கன்வெர்ட் பண்ணிடணும். 5 mm கன்வெர்ட் பண்ணா 5 into 10 power minus 3. போடலாம். ஸோ 5 into 10 power minus 3 equal to 2 into H na heat transfer coefficient. Heat transfer coefficient 1000. நெக்ஸ்ட் TS தான் கேக்குறாங்க. சோ அது எனக்கு தெரியாது. T இன்ஃபினிட்டி எவ்வளவு? ஃப்ளூயிடோட டெம்பரேச்சர் 25. சோ இத நான் சால்வ் பண்றேன் அப்படினா என்ன வரும்? 20 into 10 power 4 equal to 2 into 10 power 3 னு வருமா? ஓகே, இதெல்லாம் கேன்சல் பண்ணும்போது எனக்கு TS minus 25 equal to என்ன வருது? 100 னு வரும். TS value 125 degree Celsius. A brick wall K is 0.9 watt per meter Kelvin. K value is thermal conductivity. அந்த brick wall ஓட thermal conductivity கொடுத்துட்டாங்க. Of thickness 0.18 meter. ஓகேவா? டயக்ராம் நம்ம அப்படியே வரைஞ்சிக்கலாம். சம் brick wall இருக்கு. ஒண்ணுல ஒரு செவரு அவ்வளவுதான். சம் bricks எல்லாம் இருக்கு. இந்த brick ஓட thermal conductivity K is equal to 0.9 watt per meter Kelvin. The thickness of the brick wall is 0.18 meter. Question la கொடுத்துட்டாங்க. Separate the warm air in your room from the cold ambient air. ஓகேவா? லெஃப்ட் சைடு வந்து ரூம் அப்படின்னு எடுத்துக்கிறேன். ரைட் சைடு வந்து ஆம்பியன்ட் அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஆர் என்விரான்மெண்ட். ஓகேவா? நம்ம ஹவுஸ் அப்படியே கன்சிடர் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ரூம்ல உள்ள ஏர் வந்து வார்மா இருக்கு. அவுட் சைட்ல ஏர் வந்து கோல்டா இருக்கு. ஓகேவா? இப்போ இந்த வார்ம் ஏர் வந்து வெளியில போக கூடாது. ஹீட் எப்படி எதனால? ஏன்னா வார்ம் வந்து கோல்டு. ஸோ இந்த டெம்பரேச்சர் வந்து இதோட அதிகமா வார்ம் ஏருக்கு. அப்ப ஹீட் டிரான்ஸ்ஃபர் நடக்குமா? ஹை டெம்பரேச்சர்ல இருந்து லோ டெம்பரேச்சருக்கு. ஸோ இந்த ஹீட் டிரான்ஸ்ஃபரை நான் வந்து குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த வாலை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே. On a particular winter day, the outside air temperature is -5 degrees Celsius. So ambient is -5 degrees Celsius. And the room need to be maintained at 27 degrees Celsius. So room water temperature 27 degrees Celsius. The heat transfer coefficient associated with outside air is 20 watt per meter square Kelvin. So outside air ஓட இருக்கிற எனக்கு heat transfer coefficient எவ்வளவு வேல்யூ கொடுத்திருக்காங்க? 20 watt per meter square Kelvin. Neglecting the convective resistance of the air inside the room. So convective resistance உள்ள ஏர்க்குள்ள ஒரு convective resistance இருக்கும்.
அதை நெக்லெக்ட் பண்ண சொல்லிட்டாங்க. இந்த ஹீட் லாஸ் எவ்வளவு எனக்கு ஹீட் லாஸ் ஆகுது அப்படின்னு கேக்குறாங்க. யூனிட் என்ன கொடுத்துருக்காங்க? வாட் பெர் மீட்டர் ஸ்கொயர். ஸோ இதுல இருந்து எனக்கு எவ்வளவு ஹீட் லாஸ் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும். எந்த யூனிட்ல இருக்கணும்? வாட் பெர் மீட்டர் ஸ்கொயர். இப்போ இந்த வாட் பெர் மீட்டர் ஸ்கொயர் அப்படிங்கறத நான் எப்படி சொல்லலாம்? 1 மீட்டர் ஸ்கொயர் ஏரியாவுக்கு எனக்கு 1 மீட்டர் ஸ்கொயர் ஏரியாவுக்கு எனக்கு எவ்வளவு ஹீட் லாஸ் ஆகுதுன்னு சொல்லலாமா? எஸ் சார். கரெக்ட் தானே? 1 மீட்டர் ஸ்கொயர் ஏரியா செவர் இருக்கு. அந்த 1 மீட்டர் ஸ்கொயர் ஏரியாவுக்கு எவ்வளவு ஹீட் ஆகுது? இப்போ என்னோட செவர் டோட்டல் ஏரியா எவ்வளவு இருக்கோ அதை மல்டிப்ளை பண்ணிட்டேன்னா எனக்கு டோட்டல் எவ்வளவு ஹீட் அப்படிங்கிறது கிடைச்சிடும். ஓகேவா? அப்ப வாட் பெர் மீட்டர் ஸ்கொயர் சொல்லுவாங்களா? இதுதான் ஹீட் ஃப்ளக்ஸ். ஹீட் ஃப்ளக்ஸ் வாட் பெர் மீட்டர் ஸ்கொயர் இதுதான் வந்து ஹீட் ஃப்ளக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது 1 மீட்டர் ஸ்கொயர் ஏரியாவுக்கு எனக்கு எவ்வளவு ஹீட் லாஸ் ஆகுது அப்படிங்கிறது. ஓகே, இந்த வேலை கேட்குறாங்க. சிம்பிள். ஃபர்ஸ்ட் என்ன டெம்பரேச்சர்? டிஐ. டிஐக்கு இடையில எனக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், கன்வெக்டிவ், இன்டர்னல் கன்வெக்டிவ். இதை என்ன பண்ண சொல்லிட்டாங்க? நெக்லெக்ட் பண்ண சொல்லி கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் டெம்பரேச்சர் என்ன? சம் வாலோட டெம்பரேச்சர் ஏதோ ஒன்று இருக்கு. ஸோ T1ன்னு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி அவுட் சைட் வாலோடது T2ன்னு எடுத்துக்கோங்க. T1 இருக்கு. T1க்கும் T2க்கும் இடையில என்ன ரெசிஸ்டன்ஸ் இருக்கு? கண்டக்டிவ் ரெசிஸ்டன்ஸ். கண்டக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் L/KA. நெக்ஸ்ட் T2க்கும் ஆம்பியன்ட் T இன்ஃபினிட்டி. இதுக்கும் இடையில ஒரு கன்வெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. ஸோ 1/HOA. ஓகேவா? ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து நெக்லெக்ட் பண்ண சொல்லிட்டாங்க. என்ன கேட்குறாங்க? ஹீட் ஃப்ளக்ஸ். ஸோ ஹீட் ஃப்ளக்ஸ்னா என்னது? சேம் தான். Q கண்டுபிடிச்சிட்டு ஏரியாவுக்கு வந்து பதிலாக 1 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணேன்னா எனக்கு ஹீட் ஃப்ளக்ஸ் கிடைச்சிடும். ஓகேவா? சரி, இப்போ நான் இந்த மாதிரி ஃபார்முலா டெரைவ் பண்ணலாம் பாருங்க. எனக்கு இந்த ரெண்டு டெம்பரேச்சர் தெரியும். ஸோ டிஐ மைனஸ் டி இன்ஃபினிட்டி டிவைடட் பை ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து நெக்லெக்ட் பண்ண சொல்லிட்டாங்க. ஸோ தேவையில்லை. செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன? L/KA பிளஸ் அடுத்த ரெசிஸ்டன்ஸ் 1/H0A. 1/H0A. ஸோ டிஐ எவ்வளோ? 27 டிகிரி செல்சியஸ். டி இன்ஃபினிட்டி -5 டிகிரி சென்டிகிரேட். -5 டிகிரி செல்சியஸ். மைனஸ் இருக்கு அப்படிங்கிறதுனால விட்டுறக்கூடாது. ஓகே, டிவைடட் பை லென்த் ஆஃப் த வேல்யூ, லென்த் ஆஃப் த பிரிக் எவ்வளோ? 0.18 டிவைடட் பை தெர்மல் கண்டக்டிவிட்டி 0.9. 1 per யூனிட் ஏரியாவுக்கு தான் கேட்குறாங்க. ஸோ ஏரியாவுக்கு பதிலாக 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ப்ளஸ் 1 டிவைடட் பை H0 20. அதே மாதிரி ஏரியாவுக்கு பதிலாக 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் 27 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். 32 ஆயிருமா? 32 டிவைட் பை இதை கேன்சல் பண்ணா 0.2 பிளஸ் இதை டிவைட் பண்ணா 0.05. ஓகே, சிம்பிளிஃபை பண்ணிட்டு சால்வ் பண்றேன். எனக்கு ஆன்சர் என்ன வருது? 128. 128. யூனிட் என்ன? watt per meter square. Watt per meter square. A 10 mm diameter electrical conductor is covered by an insulation of 2 mm thickness. Question என்ன கொடுத்திருக்காங்க? A 10 mm diameter electrical conductor. Some 10 mm diameter அப்படிங்கிற diameter 10 mmங்கிற diameterல ஒரு electrical conductor இருக்கு. அதை வந்து இன்சுலேட் பண்ணிருக்காங்க. அந்த இன்சுலேஷனோட திக்னஸ் எவ்வளோ? Thickness of insulation is 2 mm. The conductivity of the insulation is 0.08 watt per meter Kelvin. So K of insulation is 0.08 watt per meter Kelvin, and the convection coefficient at the insulation surface is 10 watt per meter square Kelvin. So H outer is 10 watt per meter square Kelvin. Okay, ஓரளவுக்கு given data வச்சு guess பண்ண முடியுதா? எந்த மாதிரி டைப் பண்ண? Critical radius. Okay. இப்போ டயாமீட்டரை நான் என்னோட கன்வீனியன்ட்காக ரேடியஸா மாத்திக்கிறேன். ஓகே, கிரிட்டிக்கல் ரேடியஸ்க்கு ஃபைண்ட் அவுட் பண்ண என்ன ஃபார்முலா? K/H. 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 0.0. K value is
0.08 divided by h is 10. So 0.008 மீட்டர்னு வரும். இப்போ நான் mm கன்வெர்ட் பண்ணேன்னா 8 mm. இதுதான் வந்து கிரிட்டிக்கல் ரேடியஸ். ஓகே, இப்போ என்னோட கம்பேரிசன் பண்றேன். என்னோட ஒயரோட ரேடியஸ் 5 mm. ஓகே, இதோட இன்சுலேஷன் வந்து திக்னஸ் 2 mm போட்டிருக்காங்க. ஸோ இங்கேருந்து 2 mmக்கு இன்சுலேட் பண்ணி இது வரைக்கும் ஒயர் இருக்கு, சாரி இன்சுலேஷன் இருக்கு. கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, என்னோட கிரிட்டிக்கல் ரேடியஸ் தாண்டி இருக்கா வெளியில இருக்கா? இந்த இடத்துல இருக்கு என்னோட கிரிட்டிக்கல் ரேடியஸ் 1 mm டிஃபரன்ஸ்ல இருக்கு. இப்போ கொஸ்டினுக்கு வாங்க ஆன்சர். அடிஷன் ஆஃப் ஃபர்தர் இன்சுலேஷன் ஆஃப் த சேம் மெட்டீரியல் வில். இப்போ நான் ஃபர்தரா அடிஷன் இன்சுலேஷன் மெட்டீரியல் ஆட் பண்றேன். அப்போ என்ன ஆகும்? கிராஃப் பாருங்க. இப்போ எனக்கு பாயிண்ட் வந்து இந்த இடத்துல இருக்கு. இப்போ நான் ஃபர்தரா ஆட் பண்ண என்னன்னா ஃபர்ஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும், அப்புறம் டிக்ரீஸ் ஆகும், அதுக்கப்புறம் டிக்ரீஸ் ஆகும், தென் டிக்ரீஸ். ஆப்ஷன் if a foam insulation is added to a 4 cm outer diameter pipe as shown in the figure. Okay, diameter pipe பாருங்க, இதுதான் வந்து ஒரு பைப் இருக்கு, ஒரு ஹாலோ பைப்பு. இந்த ஹாலோ பைப்புக்கு சம் ஃபோம் இன்சுலேஷன் போடுறாங்க. அந்த இன்சுலேஷனோட திக்னஸ் வந்து எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்? ஓகே, அதான் கேக்குறாங்க, the critical thickness radius of insulation கேக்குறாங்க. இப்போ 4 cm diameter outer diameterல பைப் இருக்கு. நான் இதுக்கப்புறம் நான் இன்சுலேட் பண்ண போறேன். ஸோ the critical radius of insulation என்னன்னு கேக்குறாங்க. சரி, ஓகே, critical radius தான் பைப்பு. ஸோ k/h. இதுல k வேல்யூ எது? 0.1 watt/meter. 50னா 0.1னா? ரெண்டு தெர்மல் கண்டக்டிவிட்டி இருக்கு, எந்த தெர்மல் கண்டக்டிவிட்டி யூஸ் பண்ணனும்? மெட்டீரியலோடது. 0.1 மெட்டீரியலோடதுனா பைப் Insulation. இன்சுலேட்டிங் மெட்டீரியல். இன்சுலேட்டிங் மெட்டீரியல். ஸோ k ஆஃப் இன்சுலேட்டர் டிவைடட் பை h. அதே மாதிரி h 2 இருக்கு, எந்த வேல்யூ ஆட் பண்ணனும்? சரௌண்டிங், அதாவது அவுட்டர். இன்சுலேட்டருக்கு வெளியில, இன்சுலேட்டர் வந்து எதோட கான்டாக்ட்ல இருக்கு, அந்த h வந்து இது. ஸோ மாத்தி போட்டோம் அப்படின்னா தப்பாயிரும். ஓகே, இப்போ k இன்சுலேஷன் எவ்வளோ? 0.1. h outer is 2. சால்வ் பண்ண என்ன வரும்? 0.05. கொஸ்டின் நல்லா பாருங்க, ரேடியஸ் ஆஃப் இன்சுலேஷன் இன் சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்களா? இப்போ நான் இதை சென்டிமீட்டரா மாத்தணும்னா என்ன பண்ணணும்? இன்ட்டு 100. ஸோ 5 சென்டிமீட்டர். எஸ் சார். has a thermal conductivity of 1.15 watt per. So plane wall அப்படின்னு சொல்லிட்டாங்க. plane wall டிரா பண்ணிடலாம். இதோட thermal conductivity எவ்வளவு கொடுத்துட்டாங்கன்னா 1.15 கொடுத்துருக்காங்க. So thermal conductivity is 1.15 watt per meter Kelvin if the inner surface is at 1100 degrees Celsius and the outer surface is at 350 degrees Celsius. ஓகேவா? அப்போ ஒன் சைடு டெம்பரேச்சர் வந்து 1100 டிகிரி செல்சியஸ் இருக்கு, அதர் சைடு வந்து 350 டிகிரி செல்சியஸ் இருக்கு. Then the design thickness of the wall to maintain a steady heat flux of 2000. ஓகேவா? அப்ப thickness தான் என்னன்னு கேக்குறாங்க. thickness equal to what? என்ன steady heat flux? some heat flux ஃபாலோ பண்ணுது 2500 watt per meter square. ஸோ என்ன ஹீட் ஃப்ளக்ஸ் வந்து இந்த 2500 அப்படிங்கிற ஒரு ஹீட் ஃப்ளக்ஸ் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா என்னோட திக்னஸ் ஆஃப் த வால் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, சிம்பிள், சேம் ஃபார்முலா. Q is equal to T1 del T divided by L by Ka. Yes sir. Okay, இது T1 T2. So T1 minus T2 divided by L தான் x. அதான் கேக்குறாங்க. ஏரியா என்னன்னு சொல்லிட்டாங்க, இது ஹீட் ஃப்ளக்ஸா. ஸோ ஏரியா நான் 1ன்னு அஸ்யூம் பண்ணிக்கிட்டு Q equal to 2500 சொல்லிடலாமா? Yes sir. ஸோ ஏரியா 1ன்னு அஸ்யூம் பண்ணிட்டேன், டிவைடட் பை K.
So 2500 equal to 1100 degree Celsius 1100 minus minus 350 divided by x divided by k value என்னது 1.15. இல்லை நான் இங்கே x கொண்டு போறேன். So x is equal to இது மைனஸ் பண்ண என்ன வரும் 750 Yes, sir. 750 2500 கீழே வரும். இந்த 1.5 மேல போயிடும். ஸோ இதை சால்வ் பண்ண எனக்கு x என்ன வருது 0.345. 0.345 meter. Yes, sir. It wall is shown in figure. So heat transfer composite wall நடக்குது. கொஸ்டின்ல givenல டயக்ராம் கொடுத்துட்டாங்க. Both the section of the wall have equal thickness. So ரெண்டு செக்ஷனோட thicknessமே ஈக்குவல். அந்த thickness வந்து L ன்னு சொல்லிட்டாங்க. The conductivity of one section is K. ஒரு செக்ஷனோட thermal conductivity K. அந்த of other is 2K. other வந்து 2K அப்படின்னா என்னது இதோட 2 times அதிகமா இருக்கு. Okay, the left face of the wall is at 600 Kelvin. So left face எவ்வளவு இருக்கு இந்த surface ஃபுல்லாவே 600 Kelvinல மெயின்டைன் ஆகுது. அதே மாதிரி ரைட் ஃபேஸ் ஃபுல்லாவே 300 Kelvinல மெயின்டைன் ஆகுது. ஓகே, இந்த மாதிரி கண்டிஷன் இருந்துச்சுன்னா the interface temperature TI is எவ்வளோ கெல்வின்ல கேட்டிருக்காங்க. எப்படி சால்வ் பண்ணலாம்? சேம் T1 minus T interface divided by இதோட ரெசிஸ்டன்ஸ் என்னது L divided by KA equal to TI minus T2 divided by L divided by KA. இது வந்து 1, இது 2. ஓகே, இப்போ T1 ஓட வேல்யூ எவ்வளோ 600 கெல்வின் சொல்லிட்டாங்க. 600 minus TI equal to TI minus T2 value 300. Okay, length of the L1 வந்து small L and thermal conductivity is K. Area அப்படியே இருக்கும் divided by length of the L second part வந்து L. Thermal conductivity is 2K into A. So A cancel ஆயிரும், K cancel ஆயிரும், L cancel ஆயிரும். இந்த 2 மட்டும் தான் இருக்கும். So 600 minus TI equal to 2 TI minus 600. 2 நான் மேல கொண்டு போயிட்டு ப்ராடக்ட் பண்ணிட்டேன். ஓகே, நான் நெக்ஸ்ட் இந்த 600 கொண்டு வரேன். equal to 0. TI equal to 1200 equal to 3i. TI equal to 400 Kelvin. Sure. A material P of thickness 1 mm. Some material P அப்படிங்கிற ஒரு மெட்டீரியல் இருக்கு, அதோட thickness 1 mm. டயக்ராம் அவங்களே கொடுத்துட்டாங்க. இங்கே தான் அந்த மெட்டீரியல் இருக்கு. இஸ் சாண்ட்விச்டு பிட்வீன் 2 ஸ்டீல் ஸ்லாப். ரெண்டு ஸ்டீல் ஸ்லாபுக்கு இடையில சாண்ட்விச் பண்ணிருக்காங்க. சாண்ட்விச் பண்ணிருக்காங்கன்னா ஒன்றும் இல்லை, ரெண்டையும் நடுவில் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஹீட் ஃப்ளக்ஸ் 10 kilowatt per meter square. சம் ஹீட் ஃப்ளக்ஸ் இருக்கு 10 kilowatt per meter square is supplied to one of the steel slab as shown. So இந்த சைடு நான் ஒரு ஹீட் ஃப்ளக்ஸ் நான் சப்ளை பண்றேன். Okay, the boundary temperature of the slab are indicated in the figure. Boundary temperature எவ்வளோ? ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து 500, ரைட் ஹேண்ட் சைடு 360. Next, assume thermal conductivity of the steel is 10 watt per meter Kelvin. So இதுவும் எனக்கு ஸ்டீல், இதுவும் ஸ்டீல். ஸோ இந்த கேவும் நான் வந்து 10ன்னு சொல்லிடலாம், இந்த கேவும் 10ன்னு சொல்லிடலாமா? வாட் per meter Kelvin, watt per meter Kelvin. Considering one-dimensional steady-state heat conduction for the configuration, the thermal conductivity K in watt per meter Kelvin of material P. எல்லா டேட்டாவும் கொடுத்துட்டு இந்த சென்டர்ல இருக்க மெட்டீரியலோட தெர்மல் கண்டக்டிவிட்டி கேட்குறாங்க. ஓகே, எப்படி சால்வ் பண்ணலாம்னு பாருங்க. ஹீட் ஃப்ளக்ஸ்னா என்னது? Q divided by A. ஸோ நான் ஏரியாக்கு பதிலாக 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிட்டு ஹீட் ஃப்ளக்ஸை Qன்னு எழுதிக்கலாம். ஸோ ஹீட் டிரான்ஸ்ஃபருக்கு இந்த மாதிரி பிளேன் ஸ்லாபுக்கு பார்த்துருப்போமா, 1 2 3 மெட்டீரியல்ஸ் இருக்கா, அப்போ எனக்கு 3 ரெசிஸ்டன்ஸ் இருக்கா. ஸோ T1 minus T2 divided by L1 by K1A plus L2 by K2A plus L3 by K3A. Okay,
Yes. இப்போ எனக்கு இந்த மெட்டீரியலோட ப்ராப்பர்ட்டிஸ்லாம் பாருங்க, லென்த் சேம், கே சேம். ஸோ ரெண்டு L1 L2 ஈக்குவல், For 2 times. சாரி L1 L3 ஈக்குவல், K1 K3 ஈக்குவல். நான் இதை இப்போ 2 டைம்ஸ் எழுதிக்கலாமா? Yes, sir. So T1 minus T2 equal to 2 times of L1 by K1A plus L2 divided by K2A. ஓகேவா? நெக்ஸ்ட் ஹீட் ஃப்ளக்ஸ் அப்படின்னு நான் சப்ஸ்டியூட் பண்றேன் அப்படின்னா ஏரியாக்கு பதிலாக 1 சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? ஸோ ஹீட் ஃப்ளக்ஸ் எவ்வளோ? 10 கிலோவாட். ஸோ கிலோக்கு பதிலாக 10 power 3 சப்ஸ்டியூட் பண்ணிடுறேன். T1 500 minus T2 360 divided by 2 into length of the first 20 mm. 20 mm na meter la 0.00. 0.02 divided by K value 10, area 1 plus length 2 எவ்வளோ? 1 mm. So 0.001 divided by thermal conductivity. இதுதான் கேட்குறாங்க. கரெக்டா? நமக்கு மற்ற எல்லா டேட்டாஸும் இருக்கு, K2 தான் வேணும். ஓகே, இதை நான் சிம்பிளிஃபை பண்ணுறேன். ஸோ 10 into 10 power 3 equal to 500 minus 360 140 divided by the product பண்ணா 0.004 வருமா plus 0.001 divided by K2. ஓகே, நான் இதை நான் மேலே சைட் கொண்டு போகிறேன். ஸோ 0.004 plus 0.001 divided by K2 equal to 140 divided by 10 into 10 power 3. கரெக்டா? நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? இந்த 0.004 நான் இந்த சைட் கொண்டு தரேன். K2 equal to இதை சால்வ் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்? 140 into 10 power minus 3. கரெக்டா? Yes, sir. ஸோ இந்த பிளஸ்ல இருக்க 0.004 மைனஸ் ஆயிரும். Minus 0.004. So 0.001 divided by K2 equal to 0.01. So K2 equal to 0.001 divided by 0.01. Solve பண்ணா என்ன வரும்? 0.1 watt per meter.